Hi guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு ஹெட்டிங்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. யூடியூப் ஈஸி கிடையாது, நம்பாதீங்க அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப லென்த்தியான வீடியோ கிடையாது, ஷார்ட்டான வீடியோ தான். ஒன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணால் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபாக எடுத்து யூடியூப்பில் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப குறைஞ்சது 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், மானிட்டேஷனுக்கு அப்புறம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 நிமிஷமாவது அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சேனல் க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப 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 முக்கியம். நம்ம எந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அந்த வீடியோ அவ்வளோக்கா ரீச் ஆகாது. இது என்ன அப்படி பண்ணால் ரீச் ஆக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அப்லோட் பண்ணோன்னா அந்த வீடியோ நமக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மேலே ஏறி வருவோம். நம்ம 10th எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த 10th எக்ஸாம் தான்ப்பா உன்னோட 12th குரூப்பு 11th குரூப்பு வேல்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 10th எக்ஸாம் எழுதி பிடிச்சி நம்ம குரூப்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 12th எக்ஸாம் மார்க் வரப்போ இது உன்னோட காலேஜ் குரூப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம காலேஜுக்குள்ளேயும் போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான் இனிமேல் உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஜாலி சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறமா நம்ம அப்படியே அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, அரியர் வைக்காமல் கிளியர் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம அரியர் வைக்காமல் கிளியர் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பெருசாக ஒரு ஆப்பு வைப்பாங்க, அதுதான் ஜாப். கண்டிப்பாக எல்லோரும் ஜாபுக்கு போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் யூடியூபும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன, யூடியூப் பற்றி. யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும், எத்தனை வியூஸ் போகணும், அது எத்தனை டேஸ்க்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கிறதுனால இதை யாரும் சாதாரணமாக எடை போட்டுறவே கூடாது. ஏன்னா நான் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இப்போ உள்ளார வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம். நம்ம அவ்வளோ சீக்கிரம் மணி ஏர்ன் பண்ணவே முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் யூடியூப் நமக்கு காசு கொடுத்துறாது. எவ்வளவோ பேர் 3 வருஷமா 4 வருஷமா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்களால, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 வருஷமா 5 வருஷமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்களால இப்போ வரைக்குமே மணி ஏர்ன் பண்ணவே முடியல. ஸோ அதனால் முழுக்க நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ, ஒரு அந்த 6 to 8 வரைக்கும், பகலில் 2 to 6 வரைக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ, வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாபாக நம்ம நினச்சி எடுத்து நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஓவராக டிப்ரெஷன் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் நம்ம இருக்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.